ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு அதை தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பை நான் காலையிலே வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டாச்சு. தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன், வேணும்னா கட் பண்ணிக்கிறதுக்காக. மிக்ஸி ஜாரில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்சிங் பவுலில் ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கும் இருக்கட்டும், குழம்பு திக்னஸ்க்காக ஒரே ஒரு உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்ததை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சும் குழம்புல சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே இட்லி பானையில் வேக வச்சும் சேர்க்கலாம், இல்லைனா குழம்பு கொதிக்கும் போதும் அப்படியே உருண்டைகளை அப்படியே கூட ஆட் பண்ணலாம். 3 விதமாக பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் வேக வைக்க போகிறேன், கொஞ்சம் சைடிஷ்க்கு வடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 6லேருந்து 8 உருண்டைகள் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மீதி ஒரு 4ஓ 5ஓ வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். கடாயில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு உருண்டைகள்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. 10 நிமிஷம் விட்டாலே போதுமானது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி பழம் கூட 1ஓ 2ஓ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டு அளவுக்கு உரித்து வச்சுருந்தேன், அது அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் ஓகே, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே. 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு குவான்டிட்டியை பொறுத்து தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். இது ஒரு 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உருண்டையிலையும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சோம் இல்லையா, குழம்பு திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக, அதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகிட்டே வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ உருண்டைகளை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
இப்போது எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ண விடலாம். ஒரு 5 to 6 minutes மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ண விட்டுறலாம். ரொம்ப கிளறக்கூடாது, கிண்டி விடக்கூடாது. கிண்டினோம்னா உருண்டைகள் வந்து உடைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள் 5 to 6 minutes ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஒரு 2 பத்த தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் வந்து மறுநாளும் வச்சு சாப்பிட போகிறேன், அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணல. சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 4-5 பருப்பு உருண்டையை வந்து வடை மாதிரி தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து வடை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைச்ச எல்லாத்தையும் சாப்பாடோட சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணி ஒரு ஸ்வீட்டு ஒரு மிக்சர் கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பருப்பு உருண்டை குழம்பு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.